நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பில் வெளியான தகவல். இறுதிப் போரில் தகர்க்கப்பட்ட பாலம் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்த அனுர. போலி வேலைவாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுவர்கள் வெளியான அறிவிப்பு. துபாய்க்கு தப்பி சென்ற இஷார செவ்வந்தி கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை. நாட்டில் மீண்டும் இனவாத அரசியலுக்கு இடமில்லை, வடக்கு மக்களுக்கு ஜனாதிபதி அறிவிப்பு. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை புனரமைக்க திட்டம். மஹிந்த நாமலுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள ரணில். இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி 3 பேர் படுகாயம். தொடர்வன விரிவான செய்திகள். அரச ஊழியர்களுக்கான நிலுவை சம்பள உயர்வை 2026 ஆண்டு ஜனவரி மாதத்தில் வழங்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் பிராந்திய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சம்பளத்தின் ஆரம்ப உயர்வு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்ய எங்களுக்கு ஒரு வலுவான அரசு துறை தேவை. ஒவ்வொரு வளர்ந்த நாட்டிற்கும் ஒரு வலுவான அரசு உள்ளது. ஒரு வலுவான அரசை உருவாக்குவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட காலம் பூர்த்தியாவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயற்திட்டங்களின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி வடக்கிற்கு விஜயம் செய்துள்ளார். ஜனாதிபதியின் வடக்கிற்கான விஜயத்தின் போது இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்த அவர் புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் நண்பகல் அளவில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மிக நீண்டகால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பாலத்துக்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்க வந்திருந்த ஜனாதிபதியை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்கள் வரவேற்றிருந்தார். தொடர்ந்து பாலத்திற்கான நிர்மாண பணிக்கான பெயர் பலகையை ஜனாதிபதி திறந்து வைத்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், திலகநாதன், ஜெகதீஸ்வரன், ரவிகரன் மற்றும் மதகுருமார்கள், திணைக்களங்களின் அதிகாரிகள், தவிசாளர்கள், உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தினை உருவாக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வானது இன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. தெங்கு முக்கோண வலயங்களுள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குளாய், மன்னார் மாவட்டத்தில் ஸ்லாவத்துறை, யாழ்ப்பாண மாவட்டத்தில் பருத்தித்துறை ஆகிய இடங்கள் தெங்கு முக்கோண வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. தென்னை பயிர்ச்செய்கையினை ஊக்குவிப்பதற்காகவும் பொருளாதாரத்தினை மேம்படைய செய்யும் நோக்கிலும் இந்த செயற்திட்டம் வடமாகாணத்தில் 16,000 ஏக்கரில் செயற்படுத்தப்படவுள்ளது. இதற்கான தென்னம்பிள்ளைகளை இலவசமாக வழங்கவுள்ளதுடன் மிக குறைந்த விலையில் மானிய அடிப்படையில் வழங்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போலி வேலை வாய்ப்பு மோசடிகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழு பொதுமக்களுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறைந்தளவு வேலைக்கு உயர் சம்பளம் அளிக்கும் போலியான வேலைவாய்ப்பு மோசடிகளுக்கு எதிராக இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதிகாரிகள் கூறியது போல மோசடி கருவிகள் பிரகாசமான விளம்பரங்கள் மற்றும் ஆன்லைன் பிரச்சாரங்களின் மூலம் நிழல் இலகுவில் ஏமாறக்கூடிய நபர்களை குறிவைக்கின்றனர் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் வேலைவாய்ப்பின் பெயரில் பதிவு கட்டணங்கள் அல்லது வேறு கட்டணங்கள் பெற்றுக்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சிக்கினால் பணம் இழப்பது, தனிப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படுவது, சில நேரங்களில் மனித கடத்தலுக்கு ஆளாகிவிடுவது போன்ற அபாயங்கள் உள்ளன.
வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்புகளின் அதன் அதிகாரப்பூர்வ தன்மையை கவனிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நிறுவனங்களின் இணையதளங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழியாக உறுதிப்படுத்துமாறு பரிந்துரைத்துள்ளது. வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ள கட்டணங்களை செலுத்த வேண்டிய அவசியமில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பில் இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு அடிக்கடி எச்சரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இந்த வாரத்திற்குள் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் புலமை பரிசில் பரீட்சை இம்முறை 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த வருடம் 2,31,638 சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் 76,313 தமிழ் மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் 3,07,959 விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் தலைவரான ஹெகல் பத்ரே பத்ம வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் நாட்டை விட்டு தப்பி சென்ற கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட இஷார செவ்வந்தியை கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. சர்வதேச காவல்துறையின் ஆதரவுடன் கொழும்பு குற்றப்பிரிவு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இஷார செவ்வந்தி துபாய்க்கு தப்பி சென்றதாக ஹெகல் பத்ர பத்மே சமீபத்தில் தெரிவித்தார். அதன்படி தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு மேலதிகமாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான பல முக்கியமான உண்மைகளை ஹெகல் பத்ர பத்மே வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டில் இனவாத அரசியல் மீண்டும் தலை தூக்குவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். கற்பக தருவளம் என்ற தேசிய திட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டார். இனவாத அரசியல் ஒருபோதும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதில்லை என்றும் அரசியல்வாதிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்து வருகிறது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அத்தகைய இனவாத அரசியல் எந்த வடிவத்திலோ அல்லது இடத்திலோ எழுந்தால் மக்கள் அதை நிராகரிப்பார்கள் என்று அவர் மேலும் கூறினார். 30 ஆண்டுகால யுத்தம் நாட்டின் வரலாற்றில் மிகப்பெரிய சோகம் என்றும் அதன் விளைவாக அது மக்களிடையே பிளவுபட வழிவகுத்தது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார். வடக்கு மற்றும் தெற்கு இரண்டிலும் அதிகாரத்தை பெறுவதற்கு தேசியவாதம் பயன்படுத்தப்பட்ட முக்கிய கருவியாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த தேர்தலை பற்றி குறிப்பிடுகையில் மக்கள் அந்த பிளவுபடுத்தும் அரசியல் அணுகுமுறையை தோற்கடித்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறினார். இருப்பினும் இப்போதும் கூட தெற்கில் உள்ள சில அரசியல் சக்திகள் மீண்டும் போர் ஏற்படும் என்ற நிலையான நிச்சயமற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்தவொரு இன மோதலையும் தடுக்க அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அந்த விடயத்தில் துணிச்சலான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அரசாங்கம் ஒருபோதும் தயங்காதென்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தை 1.3 பில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்ய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான ஏலம் கோரப்பட்டுள்ளதாகவும் 15 மாதங்களுக்குள் திட்டத்தை நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த திட்டம் கோட்டை புகையிரத நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய நவீன போக்குவரத்து மையமாக மாற்றும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருட இறுதிக்குள் வேலை திட்ட பணிகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி நிலைமை குறித்து ராயபக்சர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிதி மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
எனினும் ரணிலின் கைதின் போது ராயபக்சர்கள் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பின. அந்த கோஷம் காரணமாக பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ராயபக்ஷ குடும்பத்திற்கு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் சனிக்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சாகர காரியவசம் மற்றும் பல பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்வது தொடர்பில் ராயபக்ஷ குடும்பத்திற்குள் முறுகல் நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சியில் உள்ள மற்ற அனைத்து கட்சிகளும் மாநாட்டில் பங்கேற்பார்கள் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பங்கேற்கவில்லை என்றால் எதிர்க்கட்சியிலிருந்து தனிமைப்படுத்தப்படும் அபாயம் உள்ளது எனவும் கட்சியில் சிலர் கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைவார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற பலமான கட்சியை உருவாக்கியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்வாரா என்பது கேள்விக்குறியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கந்தளாய் பேராறு பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு ஏற்பட்ட விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் உடனடியாக கந்தளாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பேராறு பகுதியிலிருந்து வெலிங்டன் சந்தி நோக்கி சென்று கொண்டிருந்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிள் வெலிங்டன் சந்தியிலிருந்து பேராறு நோக்கி வந்துள்ளது. இதன்போது எதிர்பாராத விதமாக இருவரும் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். விபத்து தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.